தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய கோரிய மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் BV நாகரத்னா, R மகாதேவன் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்த விவகாரத்தில் செட்டில்மெண்ட்டுக்கு தயார் என்று உச்சநீதிமன்றத்தில் கூறிவிட்டு செய்தியாளர் சந்திப்பில் செட்டில்மெண்ட் இல்லை என்று சீமான் கூறியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டவரை பாலியல் தொழிலாளி என்று சீமான் விமர்சித்துள்ளார் என விஜயலட்சுமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நபர் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபரை புகழ்ந்து முன்னர் செய்தியாளர் சந்திப்பில் கூட நடத்தியுள்ளாரே என்று கேள்வி எழுப்பினார். சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்த போது தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறிய சீமான் உறுதியளித்தார். பின்பு தன்னை அவர் கைவிட்டு விட்டார். தன்னை திருமணம் செய்ய எந்த எண்ணமும் இல்லாமல் போலியாக வாக்குறுதி கொடுத்துவிட்டு பின்னர் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் என்று விஜயலட்சுமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் இது தொடர்பாக சீமான் மீது FIR பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விஜயலட்சுமி தரப்பில் கூறப்பட்டது. மேலும் தன்னை குறித்து சீமான் அவதூறாக பேசி வருவதாகவும் அவர் தங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவதூறாக பேசுவதை நிறுத்த வேண்டும் என்று விஜயலட்சுமி தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த விவகாரத்தில் முதலில் சீமான் தனது மன்னிப்பை கோரிய மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும், இல்லையென்றால் சீமான் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற அவரது கோரிக்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். ஏற்கனவே விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் பேரில் சீமான் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவை அடுத்து விசாரணை வரை நீட்டிப்பதாக நீதிபதிகள் அறிவித்தனர். வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.